இன்னிலிருந்து லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் விஸ்ங்கிற சேனல்லேருந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இருக்கிற டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. 20 கண்டஸ்டண்ட்டில் கண்டஸ்டண்ட்டாக வந்தவர் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு பிராண்ட் ஆகப்பட்டிருக்கிற திவாகர். அவர் ஒரு டாக்டர் ஃபிசியோ. பார்த்தோன்னே ஆஃப் ஆகிட்டேன். இவர் அட்லீஸ்ட் 5th or 6th கண்டஸ்டண்ட்டாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டே பார்த்தோன்னே டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. சேதுபதி சார் உள்ளே போனோடனே நீங்கள் எதனால் பாப்புலர் ஆனீங்களோ அதெல்லாம் திருப்பி பண்ணாதீங்க, புதுசாக ஆரம்பிங்கன்னு சொல்லி அனுப்பியும் நமக்கு தெரிஞ்ச அதே 3-4 ஸ்டெப்பை மாற்றி போட்டு தேய்ச்சிக்கிட்டு அடுத்ததும் யாராவது ட்ரெண்டாகி ஆறி போன ஆளுங்க தான் வர போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது வந்தவங்க தான் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் இருந்தது இல்லையா. ஸோ அந்த பிராண்டிங்கை நான் மாற்றி எழுதுறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வரிசையாக 1, 2, 3ன்னு போகிறதுக்கு பதிலாக நான் அந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் இல்லைனா அந்த பாப்புலர் ஃப்ரம் விஜய் டிவி அப்படின்னு சொல்லப்படுற ஆளுங்களாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது சொன்னால மெஜாரிட்டி என்னவாக இருக்கும், இந்த சீசன் எப்படி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு விஜய் சபரி, நெக்ஸ்ட்டு காரக்குழம்பு கனி, கெமி, விஜய் பார்வதி, ஆத்திரை, பிரவீன், கமருதீன். வந்ததுலேயே விஜய் சபரிங்கிறவர் கொஞ்சம் மூலக்காரர் ப்ளஸ் லீடர்ஷிப் ஸ்கில்ஸோடு இருப்பாரோ அப்படிங்கிறது தோணுச்சு. பிகாஸ் வீட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த வால் செக் பண்ணுறது ப்ளஸ் அட் த சேம் டைம் 1 டேங்க் தான் இருக்குது, அந்த தண்ணியை வச்சு தான் நீங்கள் 1 வாரம் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னும் போது கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு வெசல் வாஷிங்க்கு செலவாகிற தண்ணியை நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஏதோ ஆரம்பித்ததுனால இந்த சீசனில் ரொம்ப நாள் தாக்கு பிடிப்பார் அப்படின்னு தோணுது. அடுத்து காரக்குழம்புன பிராண்டாகி இருக்கிற கனி, அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் குக் வித் கோமாளி பார்த்தோன்னே ஏதோ 22 வயசு பொண்ணாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் நான். பட் 2 குழந்தைய ஃப்ரேமில் காட்டும் போது தான் தெரிஞ்சது இவங்க ஒரு சந்தூர் மம்மி அப்படின்னு. லைட்டாக கொஞ்சம் விவரமான பொண்ணாக தான் இருப்பாங்க போல். பிகாஸ் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போன உடனே அந்த தண்ணி டேங்க் பக்கத்தில் இருக்கிற புக்கை பார்த்துட்டு ஏதோ கேம் விளாட போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி போன 5 பேரும் அதை பார்க்கவே இல்லை, டேப்பை மட்டும் நோண்டிட்டு போயிட்டு பிக் பாஸே இவங்களை நோட்டீஸ் பண்ணி அப்ரிஷியேட் வேறு பண்ணியிருக்காங்க. அடுத்த கண்டஸ்டண்ட்டாக கெமி. ஸோ குக் வித் கோமாளி அகெயின் நான் பார்க்கல, பட் புதுசாக பார்த்த அப்போது இவங்க கொஞ்சம் வியப்பாக இருந்தாங்க. பிகாஸ் பாலிடிக்ஸ்னால் ஒரு சில்வர் மெடல் இந்தியாவுக்காக பேஸ்கெட் பாலில் ஜெயித்த ஒரு பொண்ணு கெரியரை விட்டு வந்தது லைட்டாக கேட்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் ரொம்ப போல்டாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் கெரியரில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு போல்டுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு பேர் ஞாபகம் வந்தது. அவங்க தான் விஜய் பார்வதி, அடுத்த கண்டஸ்டண்ட். அவங்க போல்டாக தான் இருக்காங்க, பட் ஆனால் ஏவியில் 1000 வாட்டி மந்திர மாதிரி சொல்லும் போது தான் லைட்டாக இரிட்டேட் ஆச்சு. பார்ப்போம் பிக் பாஸில் அவங்க போல்டாக எப்படி நெக்ஸ்ட் லெவல்ஸ்லாம் தாண்டி 100 நாள் இருக்க போகிறாங்கன்னு. அடுத்த ஆத்திரை, அவங்க மகாநதி சீரியல் விஜய் டிவியில் அகெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் பிகிலில் ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அவங்கள பற்றி. முன்னாடி ஏவியில் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான விஷயம் தெரிஞ்சுது. அது வேறு ஒன்றும் இல்லை, அவங்க 8 வருஷமாக இந்த ஃபீல்டில் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. இது மூலயமா அந்த சான்ஸ் கிடச்சா நல்லது தான். அடுத்து பிரவீன்கிறவர் சீரியல் நடிக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி என்ன கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னு. அப்போது ஹாலிவுட்டில் நான் ஒரு மூவிலாம் மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் கான்ஸ்டண்ட்டாக ஹாலிவுட்டில் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாதிரி பரவாயில்லையே ஆயிடுவாருன்னு நானே நம்பி வியப்பாக பார்க்கும்போது அப்படியே சைடில் சீரியல்ஸும் பண்ணுவேன் சார் இங்கே அப்படின்னு சொன்னோன்னே டோட்டலாக புஷ் ஆயிடுச்சு. பட் இவரோட வாய்ஸ் அண்ட் வில்லன் லுக்காகவே சரி பரவாயில்ல அப்படின்னு ஒரு வாழ்த்துக்களை போட்டுவிட்டேன். அடுத்து மகாநதி சீரியல்லேருந்து குமரன்கிற கேரக்டர் பண்ணுறவர் தான் கமருதீன். அவர் பார்க்கும்போதே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த மனுஷன் ரொம்ப நேரமாக தனியாகவே பேசிகிட்டு இருந்தார். விஜய் சேதுபதி அண்ணாவும் அமைதியாக செய்கை வச்சே ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் ஏவி பார்த்த அப்புறம் கூட பேசலைன்னா எங்கே மக்கள் கதை கட்டிட போகிறாங்க அப்படின்னு ஏதோ பேசி அனுப்பும்போது கமருதீனோட ஃப்ரெண்டு செம்மையாக என்கரேஜ் பண்ணி அனுப்பி வச்சார். போதுமா இந்த விஜய் டிவி லிஸ்ட்டு மொத்தம் 7 பேர் 20 பேரில் கேட்டால் திறமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் டிவிக்குள்ளேயே ரெஃபரல் வச்சு தான் வந்தாங்கன்னு மக்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் இன்டர்வியூலாம் வச்ச மாதிரி ஏதோ இன்ட்ரோகேஷன்லாம் நடந்துச்சு அப்படின்னு அடிக்கடி சொல்லி பதிவு பண்ணார் நம்ம விஜய் சேதுபதி அண்ணா. சரி, இப்போ ரெகுலர் கண்டென்ட்டுக்கு வரலாம். அடுத்து துஷார்.
இவர் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணும்போது தோணுச்சு, என்னடா கொரியன் பசங்களை இறக்கிட்டாங்களோ பிக் பாஸில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே, இல்லை நான் புதுக்கோட்டை பையன்தான், என்னோடய ஜீன் தான் சிங்கப்பூரோடது அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிட்டாரு அவரே. அதுக்கப்புறம் அவர் பேச ஸ்டார்ட் பண்ணும் போதே சில கன்னிஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும், பிகாஸ் வாய்ஸ் அப்படி. ஆனால் எனக்கு என்னவோ ஏதோ கொழுக்கட்டை தொண்டையில் பாதியிலே சிக்கின மாதிரி இருந்துச்சு அவர் வாய்ஸு. அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணாக்கிட்ட கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ அசிங்கப்படுத்தி நோ அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி அண்ணா. எனக்கு ஒரே கஷ்டமாக போச்சுப்பா. அப்புறம் ஒரு திருநங்கை வந்தாங்க, அவங்க பேர் அப்சரா. வழக்கம் போல் அவங்க டிரான்சிஷன் பீரியடில் கஷ்டப்பட்ட கதைலாம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆல் ஸ்மூத்துங்க. கேட்கும் போதே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். நம்ம தமிழ்நாட்டிலாம் இவ்வளோ ப்ரோக்ரெசிவாக ஆகிட்டே வருது அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியாக தான் இருந்தது. அடுத்ததாக விக்கல்ஸ் விக்ரம். இந்த கண்டஸ்டண்ட்டுக்கு அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ராவடி பாட்டு பாடி ஏஆர் ரஹ்மான் சார் அதை ரெக்ரியேட் பண்ணி ரொம்ப ட்ரெண்டானவர் தான் இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிறவர். தென் கொஞ்சம் மூவிஸ் அப்புறம் ஷோஸ் இது மூலயமா கொஞ்சம் பாப்புலரானவர் தான். அப்புறம் கலையரசன் அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் ரொம்ப வினோதமாக இருந்தார். நான் பார்க்கும்போது சத்தியமாக இவர் யார் என்ன அப்படின்லாம் ஒரு ஐடியாவும் இல்லை. பட் ஏவியில் இவர் கதை கேட்கும் போது மனுஷன் நம்மளை விட ஆர்வக்குள்ளராக இருப்பார் போலையே அப்படின்னு தோணுச்சு. அகோரி ஆகி ஃபேமிலியை விட்டு போன அப்புறம் கூட ஒய்ஃப் அகெயின் அதே லவ்வோட ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு இங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அடுத்த கண்டஸ்டன்ட் வியானா. தயவு செஞ்சு இந்த ஆர்மின்னு தூக்கிட்டு வந்துடாதீங்கப்பா. இவங்க அஹாஹாசினியா இல்லைனா பொம்மை மாதிரி இருக்கிற அணுகுண்டா அப்படின்லாம் தெரியல. பார்க்க லைட்டாக அமானுஷ்யமாக தான் இருக்குது, ஆனால் உண்மையாக டம்மி தான் போல அப்படிங்கிற மொமெண்ட்ஸும் இருந்துச்சு. பிகாஸ் வீட்டுக்குள்ளே போனோடனே தண்ணி டேங்க் மேலே டேப் அப்படின்னு இருந்துச்சு. க்யூட்டாக போய் அந்த போர்டு மேலே டேப் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல். டேப்பை ஓப்பன் பண்ணாமல் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கே எப்படின்னா பிக் பாஸில் வர கேம்ஸ் எல்லாம் எப்படி புரிஞ்சு விளையாட போகிறாங்களோ அப்படின்னு நினச்சாலே ஒரே காமெடியாக இருக்குது. அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து நந்தினி. இவங்க ஃபிட்னஸ் யோகா அப்படின்னு கேம் விளையாடவே செஞ்சு அனுப்பின மாதிரி இருக்காங்க. இவங்களை பற்றி சொல்ல எதுவும் இல்லை, போக போக தான் தெரியும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்பா அம்மா இல்லாமல் அப்படின்னு மட்டும் தெரியுது. தமிழ்நாடு அகைன் ப்ரோக்ரெசிவ் தம்பான்னு சொல்ல வைக்கிற மாதிரி அடுத்த கண்டஸ்டண்ட்டாக சுபிக்ஷா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. இவங்க ஒரு மீனவ ஃபேமிலியிலேருந்து முதல் பெண் மீனவங்களாக வேலைக்கு போயிருக்காங்க. ஊர் 1000 சொல்லியும் வீட்டில் பொண்ணு ஆசைப்படுறாங்க, அதனால் தடையாக நிற்காமல் துணையாக இருப்போம் அப்படின்ட்டு சொல்லும் போது கேட்கவே ரொம்ப ஹோல்சமாக இருந்துச்சு. அடுத்து எஃப்ஜே ராப்பர். எஃப்ஜேனா என்னப்பா அப்படின்னு எல்லாரும் கேட்டாலும் அதெல்லாம் மக்களே தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ரொம்ப சீக்ரெட்டாகவே வச்சுருக்காரு. எனக்கு இவர் பேர் என்னென்னு ப்ரோஸ் பண்ணி தெரிஞ்சுக்கவும் மூடில்லை, போக போக அவங்களே எப்படி சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு விட்டேன். ஏன்னா இருக்கிற 20 பேரே எனக்கு மண்டையில் நிற்க மாட்டேங்குது. இவர் வாயிலேயே நல்லா பாக்ஸிங் பண்ணுவார், அதுதான் பீட் பாக்ஸிங். பிக் பாஸ் ஹவுஸ் எல்லாம் அவரே பிஜிஎம் போட்டு வாக் பண்ணப்போ திறமைசாலி தான் போ அப்படின்ட்டுச்சு. பிகாஸ் உண்மையாகவே அந்த பிஜிஎம் செம்மையாக இருந்தது. இன்ஸ்டண்ட்டாக வேறு ட்ரை பண்ணார், இட் வாஸ் ஸோ குட். அடுத்ததாக பிரவீன் காந்தி. இவர் ஒரு டைரக்டராக இருந்தவர். ரட்சகம் படம், அதாவது இந்த சோனியா சோனியா அந்த பாட்டு வந்த படம். ஸோ இந்த மனுஷன் பேசினதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக என் உள் உணர்வு என்ன சொல்லுச்சுன்னா இவர் டபுள் பர்சனாலிட்டியாக இருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. சரி, ஸ்டார்டிங்கே ரொம்ப ஜட்ஜ் பண்ண வேண்டாம், போக போக பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன் நான். அடுத்து ஸ்டெல்லா என்கின்ற ரம்யா ஜோ. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க. இவங்க விருப்பப்பட்டு இங்கே வரல அப்படின்னு சொன்னாங்க. பட் போக போக இஷ்டமான வேலையை மாற்றிக்கிட்டாங்க பிகாஸ் ஆஃப் தேர் அக்காஸ். ஏன்னா இவங்களுக்கு 2 அக்கா இருக்காங்க. இவங்க வந்து ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தாங்க சின்ன வயசுலேருந்தே. ஸோ பொறுப்புகள் இருந்ததுனால இப்போ 3 சிஸ்டருமா சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையை தனியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் தான் வந்து கானா வினோத்குமார். நானும் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறேன், இந்த பிக் பாஸ் சீசனில் கானா பாட்டு கிடைக்கிற சான்ஸ் மாதிரி இந்த கர்நாடிக் மியூசிக், லைட் மியூசிக் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏன் தர மாட்டீங்க விஜய் டிவி அவர்களே? இந்த பிக் பாஸில் உடனே சூப்பர் சிங்கர்னு சொல்லாதீங்க, பிக் பாஸில் ஏன் தரலாம் தான் கேட்டேன். சரி, எப்படியோ ஏதோ மார்க்கெட்டிங் டெக்னிக்காக தான் இருக்கும். மேட்ருக்கு சூப்பராக ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டில் வந்து நல்லா பிக் பாஸே கலாய்ச்ச மாதிரி பாடியிருந்தார். பாடி முடித்தோடனே விஜய் சேதுபதி நான் காண்டாகி, என்னப்பா பிக் பாஸே கலாய்ச்சி பாடுற அப்படின்னு லைட்டாக அதட்டும் போது பயன்ட்டார் நம்ம வினோத். அப்புறம் அவர் மைண்ட் வாய்ஸில் ஓடி இருக்கும், பாட சொன்னதே உங்கள் ஆளுங்க தான்ப்பா அப்படின்ட்டு. அப்புறம் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டார். அவ்வளோதான், லைட்ஸ் ஆஃப்.